இங்கே ஊர் முன்னீர்பள்ளம். என் பேர் ராஜேஸ்வரி. நாங்கள் இது வந்து 3வது தலைமுறையாக நான் அந்த நேற்று தைப்பொங்கல் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடினோம். இன்றைக்கி 2வது நாள் மாட்டுப்பொங்கல். உழவர் தினமான இன்றைக்கு மாடுகளை காலையிலே எந்திரிச்சு குளிப்பாட்டி அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு பூவால் அலங்காரம் செய்து பொங்கல் விட்டு அந்த மாடுகளுக்கு இந்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்றைக்கி நாங்கள் சிறப்பாக அந்த மாட்டுகளுக்கு பூஜை செய்து அதால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்னென்னா அதோடைய நன்மை அதை செய்கிறதுனால எங்கள் குடும்பங்கள் செழிப்பாக மென்மேலும் வளர்ந்து அது எங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குது. அதை பால் வியாபாரம் பார்த்து நாங்கள் 3வது தலைமுறையாக இந்த மாதிரி நான் செஞ்சுட்டு வரேன். இதனால் எனக்கு நிறைய வந்து ஒரு மன நிறைவு கிடைக்கும். இந்த மாடுகளை எங்கள் வீட்டு பிள்ளைகளாக அதை வளர்க்குறேன். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப அது இதாக உதவியாக இருக்குது. செல்வி முன்னீர்பள்ளம் நேற்று தை திருநாளாக ரொம்ப சிறப்பாக மன நிறைவாக கொண்டாடப்படுது. இன்றைக்கி மாட்டு பொங்கல். மாடுகளை காலையில் குளிப்பாட்டி வண்ணங்களை தீட்டி சந்தனம் போட்டு வச்சு பொங்கல் விட்டு ரொம்ப மன நிறைவாக கொண்டாடி வருகின்றோம். கோமாதாவை எங்கள் வீட்டு ஒரு தெய்வமாகவும் குழந்தைகளாகவும் வளர்த்து வருகின்றோம். இது எங்களுக்கு பெரிய மன நிறைவாக இருக்குது. 3 தலைமுறையாக வளர்த்து வருகின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.